இன்றைக்கி நம்மளுக்கு கோழி பிடிக்கிறதுனால எல்லா கோழிகளுக்கு வந்து ஃபீடு கண்ட்ரோல் பண்ணியிருக்குது. ஃபீடு கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. இதுக்கு பேர் தாங்க ஃபீடு கண்ட்ரோலு. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம கோழிகளெல்லாம் பிடிக்கிறோம்னா, கோழி பிடிக்கிறதுக்கு அதாவது இப்போ பார்ட்டிக்கு வந்து கோழி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபீடர்களையெல்லாம் தூக்கி விட்டுறணும். 5 மணி நேரம் வந்து ஃபீடு சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி நம்ம தூக்கி விடாமல் அவங்களுக்கு வர்ற நேரத்தில் தூக்கி விட்டோம்னா அந்த கோழியில் வந்து ஃபீடு சாப்பிட்ருக்கும். அவங்க பிடிச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் ஃபீடு சாப்பிட்டு அது மோஷன் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிரும். அதாவது நம்மளால் வந்து நமக்கும் லாஸ் ஆகக்கூடாது, நம்மளால் பலனடையக்கூடிய நம்ம பார்ட்டிகளுக்கும் லாஸ் ஆகக்கூடாது. ஒரு டைம் நம்மளதில் வந்து இந்த ஃபீடு வெயிட் லாஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த டைம் நம்மளதை வந்து பிடிக்க வர்றப்ப பார்ட்டியை வந்து தயங்குவாங்க. அந்த பண்ணையை வேறு பண்ணை ஏதாவது கொடு அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம பண்ணையில் அந்த மாதிரி கெட்ட பேர் வர்றதுக்கு நம்ம விடக்கூடாது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் முன்னாடி கரெக்டாக ஃபீடு கண்ட்ரோல் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பார்க்குற வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா தான் நமக்காக வேலை பார்க்குறவங்க கூட அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோழிகளெல்லாம் பிடிச்சிருவாங்க. கோழி பிடிக்கிறப்ப நான் வந்து இந்த வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன். கோழி பிடிக்கிறப்ப நேற்று நம்ம கோழி வந்து 2,350 வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம கோழி என்ன எடை வரும் உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்.